தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்ததால் வாட்டி வதைத்த வெயிலின் உஷ்ணம் குறைந்து மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். ஈரோடு, கிருஷ்ணகிரி உள்பட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை கொட்டியது. சென்னையில் நேற்று பிற்பகல் வரை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மதியம் திடீரென வானிலை மாறி வள்ளுவர் கோட்டம், ஆழ்வார்பேட்டை, பாரிமுனை, கோடம்பாக்கம், பெரம்பூர், புளியந்தோப்பு, கொடுங்கையூர், வியாசர்வாடி, கொளத்தூர் உள்ளிட்ட இடங்களில் சூறை காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது. அதேபோல் புறநகர் பகுதிகளான ஆவடி, அம்பத்தூர், அயப்பாக்கம், அன்னனூர் உள்ளிட்ட இடங்களிலும் சூறை காற்றுடன் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, கரடிப்புத்தூர், செங்கரை, செங்குன்றம், காரனோடை, சோழவரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால், நல்லவன்பாளையம், ஏந்தல், செய்யாறு உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்ததால் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம், பூம்புகார், திருமுல்லை வாசல், எடமணல் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி, வடலூர், நெய்வேலி, விருத்தாச்சலம், திட்டக்குடி உள்ளிட்ட ஊர்களில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. வன்னியர் பாளையத்தில் மின்னல் தாக்கி தென்னை மரம் தீப்பிடித்து எரிந்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலும் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. பெரம்பலூரில் வேப்பந்தட்டை, ஆலத்தூர், வேப்பூர், குன்னம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் மழை பெய்ததால் மின்வெட்டு ஏற்பட்டது. அதேபோல் சேலம் மாநகர் புதிய பேருந்து நிலையம், 5 ரோடு, சூரமங்கலம், வின்சன், அஸ்தம்பட்டி, கொண்டலாம்பட்டி, அம்மாப்பேட்டை உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் வரும் 15ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் நீட்சியாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூரில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கடலூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரியிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் நாளை மறுதினமும் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திலும் வியாழக்கிழமையன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது.